என்னங்க இது? இந்த ஜனநாயக நாட்டுல, இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக, ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு போயி, ஒரு பெண்ண அடிச்சே கொன்றுருக்காங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாட் நியூஸா பேசக்கூடிய இந்த செய்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தாமரைக்கு போட போனாங்க சார். அன்பானவர்களுக்கு வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் இருக்கக்கூடிய பக்ரிமானியம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கிராமத்தோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறவங்க சங்கீதா. அவங்க ஆக்சுவலி அங்கே வந்து துணை தலைவியாக இருக்காங்க. அவங்களோட பொண்ணு தான் கோமதி. அவங்க தான் இறந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் ஜெயக்குமார், மகன் சதீஷ். இவங்கெல்லாம் இருந்துட்டு இருந்துக்கிறாங்க. இந்த ஜெயக்குமாரோட பிரதர் ஜெயசங்கரம், அவங்களோட மகள் ஜெயப்பிரியாவும் தண்டக்கார குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் தான் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. வந்தபோது டிஎம்கேவை சேர்ந்த கலைமணி அவர்கள் வந்து அவங்கள கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதையே வந்து ஜெயக்குமார் வந்து அவங்களோட அண்ணன் கிட்ட சொல்கிறார், இப்படி வந்து நாங்கள் ஓட்டு போட போனபோது எங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்படி. அப்போது இந்த கோமதியோட ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் போய், ஏப்பா இப்படி ரோட்டில் நின்றுட்டு இப்படி கிண்டல் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத தட்டி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலைமணி அவங்க கூட ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டுட்டு கையில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து ஜெயக்குமார் வீட்டில் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிறார். அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது என்னாச்சு அப்படின்னா, கைகலப்பாக மாறணுன்னு இவங்க 10 பேர் ஜெயக்குமாரை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஓடி வந்த மனைவி கோமதியும் அடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட பையனான சதீஷையும் அடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஜெயக்குமாரோட தம்பியான ஜெய்சங்கர் அவரும் ஓடி வந்து தடுத்திருக்கிறாங்க. அவங்களோட மகன் ஜெயப்பிரகாசம் தடுத்திருக்காங்க. இந்த சண்டை வந்து ரொம்ப முத்துனால ரொம்ப அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அடித்த போது கோமதி அவங்களோட தலையிலேயே எங்கேயோ அடிபட்டு அவங்க அந்த ஸ்பாட்டையே விழுந்து இறந்துடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடிடுறாங்க. உடனே போலீஸ் வருது. போலீஸோட தேடலில் கலைமணி, அறிவுமணி, ரவி, தீபா உட்பட ஒரு 5 பேர்த்து இப்போதைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் 5 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இப்போது என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்விரோதம் ஒரு காரணமாக இருந்தாலும் இவங்க ஃபஸ்ட்டு இருந்த அந்த கட்சியில் இருந்து வேற கட்சிக்கு தான் ஓட்டு போட்ட அப்படின்னு சொன்னதுக்காகவே இந்த கலைமணி அவங்கள அடித்து கொண்டிருக்கார். அப்படின்னா இது ஜனநாயக நாடு. கண்டிப்பாக தனக்கு எந்த கட்சி பிடிக்குதோ, எந்த சின்னம் பிடிக்குதோ கண்டிப்பாக அதில் ஓட்டு போடலாம். ஓட்டு அடுத்தவங்களை கேன்வைஸும் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற போது மனசுக்கு ரொம்ப வேதனையாகுது. கண்டிப்பாக இது வந்து போலீஸ் துறையும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் ரொம்ப ஹெவியாக எடுக்கணும். ஏன்னா இது மாதிரி செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடுமையான தண்டனை தான் இனி அடுத்ததாக தேவையில்லாமல் இது மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஏன்னா இந்த செய்தியில் இவங்க கடுமையான ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னா இனி அடுத்தவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டுரும். அதனால கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட், காவல்துறையும், தேர்தல் ஆணையம் இதற்கு ஒரு தக்க ஒரு தண்டனையை அந்த கலைமணி அப்படிங்கிற அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இது நடக்கும். இந்த பதிவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பதிவை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.